எஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கும்னா, மாஸ்கோட காமா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான் நோட்டிஸ்னே இருக்கும். இந்த படத்தோட கேஸ்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகுல் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. KS ரவிக்குமார் இருக்காங்க, மொட்டராஜன் இருக்காங்க, ரெட்டிங் கிங்ஸ் இருக்காங்க, படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்க. சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லணும்னா, வாஸ்கோட காமாவில் வந்து பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் மாதிரியே இன்னொரு ஆக்டர் இருப்பாங்க. அதாவது வாஸ்கோட காமாவில் அதாவது KS ரவிக்குமாரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக வாஸ்கோட காமாவுக்கு ஜெயிலில் வருவார். வந்து கொன்னாரா கொண்டலையா அப்படின்னு அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினே சொல்லாங்க. இந்த படத்தில் நெகட்டிவாக நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படம். ஆனால் நக்குலோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காருன்னு தனிப்பட்ட முறையை ஒரு இடத்துல ஃபீல் பண்ண வைக்குதுன்னே சொல்லாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், மாசிலா மணியாக இருக்கட்டும், காதலில் விழுந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெகட்டிவாக நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி காமிச்சங்காட்டி இது படம் வந்து கொஞ்சம் டிஸ்மோட்டிவேட் ஆச்சுன்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த படம் வந்து நிறைய பக்கம் ப்ரொமோஷன் ஆகவே இல்லை. என்ன கருத்துன்னு கேட்கும் போது தான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. ரொம்பவே ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக போனாலும் காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் கதை ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த படம் வந்து ஹிட் ஆகும். கதைகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெகட்டிவ் நடக்கிறதால பாசிட்டிவ் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுங்காட்டி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நக்குலோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் கையில் அடிபட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னு அனிதா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிஸ்டரில் உட்கார வச்சு வண்டியில் இழுத்துட்டு போய் ஐசி ரூமில் உட்கார வச்சுருவாங்க. ஐசி ரூமில் படுக்க வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் பிளட்லாம் இதாகி லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இது ஏதோ மெசேஜ் சொல்ல வந்தாங்க, நல்லாவே புரியுது. ஏன்னா நம்ம நார்மலாக டாக்டர்கிட்ட போனால் காய்ச்சல்னு போனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு எல்லாத்துக்குமே டானிக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதை வந்து இங்கே அழுத்தமாக வந்து சொல்லிக்கானே சொல்லாங்க. அது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐசி ரூமுகளை கொண்டே தான் வைக்கணுமாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நமக்கு இந்த படம் போச்சுன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இப்படி போகுதுன்னா காமெடி அப்படி இப்படி போச்சுன்னா, வாஸ்கோட காமாவில் ரெண்டாவது பார்ட்டில் ஃபுல்லாக வந்து ஜெயிலுக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே நடக்கிற போலீஸ்காரனுக்கு என்ன வேலைன்னா, இவங்களை வந்து வெளியே தப்பிக்க விடுறதா பிளானே அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எல்லாம் ஜெயிலுக்குள்ளேருந்து தப்பிச்சு வெளியே போனால் எல்லாமே பிடிச்சி அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த வாஸ்கோட மேலே எப்படி தெரியுமா போகுது, அவங்க உள்ளேலாம் இருக்கக்கூடாது, ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம் கூடாது, வெளியே அவங்க வெளியே தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. தப்பிச்சு யார் யார் போகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரனோட வேலை இதுதான். அப்புறம் வாஸ்கோட காமாவில் நம்ம KS ரவிக்குமார் மாதிரியே அவங்க பையன் இருப்பார் பாருங்க, பையன் கொல்றதுக்காக வருவார் உள்ள. அந்த வாஸ்கோட இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு லூட்டியாக நடக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இந்த படம் போச்சு எனக்கு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த KS ரவிக்குமாரை டபுள் ஆக்டராக வராங்க வாஸ்கோடாவா. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கடைசியாக வந்து ரியலிட்டிக்காக இருக்கிற வாஸ்கோட காமாவில் கொண்டு வரா, இல்லை நார்மலாக இருக்க KS ரவிக்குமாரை கொண்டு வரா அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் வைஸில் சொல்லணும்னா ஒன்றுமே கிடையாது. 5க்கு 2 ஸ்டார் தான் கொடுக்க முடியும். வேறு ஒன்றுமே இல்லை. சொல்கிற அளவுக்கு படம் ஓடலைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப டிஸ்மோட்டிவேட் தாங்க ஆச்சு. சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை மெசேஜ். நல்ல படமாக நக்குல அவங்க வந்து ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த படம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். KS ரவிக்குமாரில் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் எவ்வளோ காமெடியாக தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இதாகிடுச்சுன்னே சொல்லாங்க. அவர் எவ்வளோ பெரிய டேரக்டரு, ஆனால் ரொம்ப டிஸ்மோட்டிவேட் ஆகுது. ஓகே, வாஸ்கோட காமா இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய பேர்த்தோட ஆக்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம மொட்டராஜனாக இருக்கட்டும், நம்ம ரெட்டிங் கிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட ஆக்டிங்கும் அந்த வாஸ்கோட இதில் தான் வந்து நல்லா ஒரு இதாக வைபாக நடக்கும். ஜெயிலுக்குள்ளேருந்து தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போகிறதுக்கு போலீஸ்காரன்ட்ட தான் கேட்பாரு, நான் இது மாதிரி ஜெயிலை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு. தாராளமாக போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அளவுக்கு தான் போகுது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளேருந்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியலன்னு சொல்லி வெளியே தாட்டி வரைக்கும் அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இறந்து போன லொல்லு சபா அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். நிறைய பேர் இந்த படத்தில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதான் மெசேஜ் இல்லை, ஒரு காமெடியாக பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ரொம்ப வந்து ஹாரராக வேணும், ரொம்ப ஆக்ஷனாக வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு வந்து பிடிக்காது, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த படம் யார் யாருக்கு பிடிக்கணும், இந்த டைம் பாஸ்க்கு பார்க்குறாங்க பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த படம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி தான் நாமளும் வந்து போய் பார்த்தோம். ஏன்னா ஒன்றுமே இல்லை சொல்கிறது அளவுக்கு. நான் கேட்ட ரிவ்யூ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில மெசேஜ் மட்டும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம உள்ளே போய் பார்த்தேன். அந்த மெசேஜ் கூட எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா அப்போ படம் எந்த அளவு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதான் யார் ரிவ்யூ ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்கள் விடை வருது உங்கள் இர்ஃபான் ரிவ்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வீவர்ஸ்.